எவ்ரிவன் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிண்டி மசாலா பண்ண போகிறேன். பிண்டி வெண்டைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. முதல்ல ஜீரகம் தாளித்து போட்டுட்டு எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டு உப்பு காரப்பொடி மசாலா பொடியெல்லாம் போடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி எடுத்து இந்த சமயத்தை தக்காளியை போட்டுடலாம். 2 நிமிஷம் வதங்கி எடுத்து இப்போ பிண்டியை போட்டுடலாம். வெண்டைக்காவை போட்டு பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கின அப்புறம் சுண்டி போயிடும். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு காரப்பொடி மசாலா பொடி தனியாக ஜீரகப்பொடியெல்லாம் போடலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் வேணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலா பொடி அப்புறம் தனியாகவும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியும் போட்டிருக்கேன். வதங்கட்டும். ஒரு துளிப்பின் சர்க்கரையும் நெய்யும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் வதங்கிடும். ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பிண்டி மசாலா ரெடி எடுத்து இந்த முதல்ல செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முதல்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. புல்காவோட பிண்டி மசாலா சப்ஜி ரெடி எடுத்து இந்த முதல்ல செஞ்சு பாருங்க. நான் புல்கா ரொட்டி மாவில் அஜ்வைன் ஓமம் போடுவேன். டேஸ்ட்டாக